தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். இப்போது நாம் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தியவர்களாக உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திருப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவை பாதை முன்னுரை. என் அன்பு இயேசுவே, உம்மை நாடி வந்தவர்களுக்கு நம்பிக்கையும் நற்சுகமும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் அளித்தவரே, உம்முடைய மகனாக மகளாக திருமுழுக்கு அருள் அடையாளத்தின் வாயிலாக என்னை திருப்பொழிவு செய்துள்ளவரே, உம்மை போற்றுகிறேன். உம்முடைய வழித்தடங்களில் உமது கையை பிடித்து செல்லும் ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியானது மிகுதியாகிறது என்பதை அனுபவித்திருக்கிறேன். மக்களின் பாவங்களிலிருந்து மீட்கவே பிறக்கின்றீர் என வானதூதராலும், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என திருமுழுக்கு யோவானாலும் அறிவிப்பு செய்யப்பட்டவரே, நீரே என் ஆண்டவர் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். வெளியிலிருந்து மனிதருக்குள்ளே செல்லும் உணவுப் பொருள்களால் ஒருவர் தீட்டுப்படுவதை விட மனிதரின் உள்ளத்தில் இருக்கும் பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், மதிகேடு மற்றும் தீய எண்ணங்களால் தான் ஒருவர் தீட்டாகிறார் எனும் உம்முடைய வெளிப்பாட்டையும் நினைவு கூறுகிறேன். கடவுளின் திருமுகமாகவும் மனிதர்களின் மகிழ்ச்சிக்கு காரணமாகவும் இருப்பவரே, பாவங்களுக்கு மன்னிப்பும் துன்பங்களிலிருந்து விடுதலையும் மன வெறுமை மற்றும் தனிமையால் வாடியவர்க்கு உமது உடனிருப்பை உறுதி செய்தவரே, உம்முடைய திருச்சிலுவை பாடுகளை நீர் தெரிந்தே தெளிந்தே துணிந்தே மேற்கொள்ள விரும்புவதை 3 முறை முன்னறிவிப்பும் செய்தவரே, உம்மை பின்தொடர்கிறேன். அளவில்லா அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் வழங்குபவரே, மனிதர்களாகிய நாங்கள் உம்மிடம் மன்னிப்பு கேட்க தயங்கினாலும் நீரோ மன்னிப்பு வழங்குவது தாராளமானவர் என்பதை அறிந்தும் பல நேரங்களில் பாவ மன்னிப்பை நாடாதிருந்த என்னையும் உம்முடைய திருப்பாடுகளினால் கழுவி தூய்மைப்படுத்தும். என்மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். முதல் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. பாஸ்கா என்னும் புளிப்பற்ற அப்ப விழா நெருங்கி வரும் வேளையில் தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் இயேசுவை கொல்லும் நோக்குடன் சதி செய்ய இயேசுவின் சீடர்களுள் ஒருவனான யூதாஸ் எனப்படும் இஸ்காரியோத்தும் இயேசுவை காட்டிக் கொடுக்க அவர்களோடு சேர்ந்து கொள்கிறான். அதற்காக
30 வெள்ளிக் காசுகளை அன்பளிப்பாகவும் பெறுகிறான். ஒலிவமலையில் இறைவேண்டல் செய்யும் வேளையில் யூதாசு இயேசுவை காட்டிக் கொடுக்கிறான். இயேசுவை கைது செய்த படை வீரர்களோ பிலாத்துவின் முன்னிலையில் குற்றவாளியாக நிறுத்துகிறார்கள். மக்கள் சீரழிய காரணமானவராகவும் சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்று சொன்னவராகவும் தன்னையே மெசியாவாகிய அரசன் என்று சொன்னதை தாங்கள் கேட்டதாகவும் இயேசுவின் மேல் பொய்க்குற்றம் சுமத்துகிறார்கள். எனினும் இயேசுவிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லை என பிலாத்து தலைமை குருக்களிடமும் மக்களிடமும் எடுத்துரைக்கின்றான். ஆனால் மக்கள் கூட்டமோ அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்றே கூக்குரலிடுகிறார்கள். சிலுவை சாவுக்குரிய குற்றத்தை இயேசு செய்யவில்லை என பிலாத்து மீண்டும் கூறினாலும் தலைமை குருக்கள் மற்றும் மக்களோ அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என இன்னும் அதிகமாக கூக்குரலிட அவர்களின் குரலே வெற்றி பெறுகிறது. இங்கு பொய் உண்மையாக, உண்மை ஊனமாக, உண்மை அறிந்தவர்கள் ஊமைகளானதால் பாவங்களிலிருந்து மக்களை தூய்மையாக்கிடவே மண்ணுலகில் பிறந்த இயேசுவும் பாவிகளின் பாவங்களை சுமக்க தயாராகிறார். பிலாத்துவோ இயேசுவை சிலுவையில் அறைய கட்டளையிடுகிறான். ஜெபம். உன்னதரான இயேசுவே, உணர்வுகளின் விருப்பங்களுக்கு நான் அடிமைப்பட்டதனால் பிறரின் இருப்பையும் மறந்து அவர்களை பொருளாக பாவித்திருக்கிறேன். உண்மைத்தன்மை அறிந்தும் உதாசீனப்படுத்தி இருக்கிறேன். உம்மை தவிர்த்தும் வாழ்ந்திருக்கிறேன். என் உள்ளத்தில் ஏற்பட்ட வெறுமையின் காரணமாகவே கோபம் கொண்டு மன அமைதி இழந்து மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கிறேன். உம்மை தவிர்த்து நான் வாழ முடியாது என்பது தெரிந்தும் வேண்டுமென்றே நான் தவறு செய்திருக்கிறேன். என் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இரண்டாம் நிலை. இயேசுவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. நீதியோடும் நேர்மையோடும் மக்களை ஆள வேண்டிய அரசர்கள், அரசர்களின் பிரதிநிதிகள் தங்களது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்குடன் கொடுங்கோலர்களாக செயல்பட நேர்மையாளர், ஏழை எளியோர், வறியோரின் கூக்குரலானது மரண ஓலமாக மாறிவிடுகிறது. நீதிக்குரிய நபர்களும் அநீதியை வழங்குவதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் நேர்மையாளர்களுக்கு மாற்றாக பதிலாக குற்றவாளிகளை உண்மையாளர்களாக, உத்தமர்களாக பிரகடனமும் செய்கிறார்கள். நகரில் நடந்த கலகத்தின் பொருட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பரபாவை இயேசுவுக்கு மாற்றாக விடுதலை செய்கிறான் பிலாத்து. உலகின் பாவங்களை போக்கவே செம்மறியாக பிறந்த இயேசு பிலாத்துவால் சிலுவை தண்டனையை ஏற்று சிலுவையை சுமக்கிறார். மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் மற்றும் மக்களால் கொலை குற்றவாளியாக்கப்பட்டு பிலாத்துவால் கொடூரமான சிலுவை தண்டனையை பெற்றவரான இயேசு தான் கொல்லப்பட இருக்கும் இடத்தை நோக்கி சிலுவையை சுமக்கிறார். சராசரி மனிதனால் கூட தூக்க முடியாத அளவுக்கு பாரமான சிலுவையானது குற்றம் செய்தவர்களையும் புரட்சியாளர்களையும் கொடூரமாக தண்டித்து மக்களின் மனங்களில் பயத்தை உருவாக்கும் கொடூரமான கொலைக்கருவே சிலுவையாகும். இத்தகைய பாரமான கொடூரமான அவமானத்தின் சின்னமான சிலுவையை ஏற்று சுமக்கிறார் இயேசு. ஜெபம்.
உன்னதரான இயேசுவே, நான் உம்மை அன்பு செய்வதில் இருக்கும் அன்பை விட நீர் என்னை அன்பு செய்வதில் இருக்கும் அன்புதான் எனக்கு மதிப்பையும் மாண்பையும் உயர்வையும் அளிக்கிறது. சீடர்களின் காலடிகளை கழுவி உமது அன்பினை செயலாக்கம் செய்தவரே, நானும் உம்முடைய அன்பை அறிந்தும் அனுபவித்தும் இருந்தாலும் என் அன்பினை செயலாக்கம் செய்ய முயற்சிக்காமல் இருந்துள்ளேன். உமது அன்பின் வழியில் உமது வார்த்தையினை என் வாழ்வில் செயல் வடிவம் தந்து மிகுந்த பலனை பெற்றிட மறந்தும் இருக்கிறேன். என்னை மன்னியும், என் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இறைவாக்கினரது இறைவாக்கின்படி வாழ்ந்தவர்தான் இயேசு. எருசலேமுக்கு செல்லும் தன்னை யூதர்கள் பிற இனத்தாரிடம் ஒப்படைக்க அவர்களோ தன்னை ஏளனம் செய்து அவமானப்படுத்தி காரி துப்பி சாட்டையால் அடித்து துன்புறுத்துவார்கள் என்பதை 3 முறை அறிவிப்பு செய்தார். கல்வனை பிடிப்பது போல் வாள்களோடும் தடிகளோடும் தலைமை குருக்கள், கோவில் காவல் தலைவர்கள், மூப்பர்கள் புடைசூழ இரவில் யூதாசால் இயேசு காட்டி கொடுக்கப்பட்டார். கைது செய்யப்பட்ட அந்நேரம் முதல் இயேசுவை தலைமை குருவின் வீட்டிலும் தலைமை சங்கத்தார் முன்னிலையிலும் பலரும் ஏளனம் செய்து அவமானப்படுத்தினார்கள். அதன் பின்னர் பிலாத்துவிடம் கொண்டு சென்றனர். பிலாத்துவின் குறுக்கு விசாரணையில் இயேசு கலிலேயாவை சார்ந்தவர் என்பதை அறிந்து அவன் ஏரோதிடமும் ஏரோது மீண்டுமாக பிலாத்திடமும் என திருப்பி அனுப்பி அலைக்கழிக்கப்படுகிறார். படை வீரர்களால் ஏளனப்படுத்தப்படுகிறார். அவமானத்தாலும் ஏளனத்தாலும் படை வீரர்களின் சாட்டை அடிகளாலும் நொறுங்குண்ட நெஞ்சத்தவராக சிலுவையின் பாரத்தால் முதல் முறையாக கீழே விழுகிறார் இயேசு. ஜெபம். உன்னதரான இயேசுவே, வாழ்வின் பாரங்களை சுமந்ததால் சோர்ந்து வீழ்ந்து எழுந்து நிற்க முடியாமல் புலம்பியும் ஏமாற்றும் மனிதர்களையே நம்பியும் வாழ்ந்திருக்கிறேன். எளிதாக மாறுவதும் ஏமாற்றுவதும் மனிதர்களது தன்மை என்பதை அறிந்திருந்தும் மனிதர்களிடமே சென்றிருக்கிறேன். என் வேதனையில் குழப்பமான சூழலில் உம்மை நோக்கி ஓர் அடி எடுத்து வைக்கும் நிலையில் நீர் என்னருகே எனக்காக என்னை தாங்கிட இருகரம் விரித்தவராய் காத்திருக்கிறீர் என்பதை மறந்திருக்கிறேன். இயேசுவே, நீர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடியவரே, என் துன்ப வேளையில் பேதுருவை போல ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என மன்றாடாமல் இருந்ததன் பொருட்டு என்னை மன்னியும், என் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஏளனத்தோடும் அவமானத்தோடும் சிலுவையை சுமந்து கொலைக்களத்தை நோக்கி செல்லும் இயேசு தம் தாயான மரியாவை சந்திக்கிறார். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று சீடர்களுக்கு கூறியவர்தான் இயேசு. நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என ஆலயத்தில் அன்னை மரியாவிடம் இயேசு பேசிய வார்த்தைகளை உள்ளத்தில் இருத்தியவரான அன்னை மரியாவோ இயேசுவை புரிந்தவராய் அறிந்தவராய் அவரின் பாடுகளும் தந்தையாகிய கடவுளின் பணியாக ஏற்று இயேசுவோடு பயணிக்கிறார். சிலுவையை சுமந்து இயேசு செல்லும் பயணம் எளிதானதல்ல, வாழ்வதற்கானதல்ல என்பதால் உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் எனும் சிமியோனின் இறைவாக்கு தனது வாழ்வில் மிகவும் கொடூரமான நிகழ்வாக இருப்பதை அன்னை மரியா அனுபவிக்கிறார். சென்ற இடமெல்லாம் திரண்டு வந்த மக்கள் மீது பரிவு கொண்டு தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் அனைவரும் தன் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என மனுக்குல உறவு குடும்பத்திற்கு அழைப்பு கொடுத்த இயேசு தன் அன்பு தாயான மரியாவை சந்திப்பதில் இறை திருவுளம் காண்கிறார். தாய் மகன் எனும் உறவானது உணர்வு புணமாக இருந்தாலும் தந்தையாகிய கடவுளின் திருவுளம் எனும் நிறைவாழ்வு அழைப்புக்கு துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் மிகு நிகழ்வாகிறது. ஜெபம். உன்னத கடவுளின் திருமகனான இயேசுவே, உலகின் பாவங்களை போக்கவே சிலுவை பாடுகளை ஏற்றவரே, உன் திருப்பாடுகளின் மத்தியில் அன்னை மரியாவை சந்தித்தவரே, இதோ நான் ஆண்டவரின் அடிமை என அன்னை மரியாவோடு இணைந்து கடவுளிடத்தில் சரணாகதி அடைந்தவரே, உம்மை போல நானும் சரணாகதி அடைகிறேன். கடவுளின் திருவுளத்தை முதன்மைப்படுத்தி துன்பங்களை எதிர்கொள்ள எனக்கு கற்பியும், என்மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சமூகமாக துன்புறுத்தும் போதும் தனி நபராக துன்புறுத்தும் போதும் துன்பப்படுகிறவர்களின் சார்பாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அவர்களது துன்பங்களிலிருந்து விடுவிக்க செயல்படுகிறவரே நம் கடவுள். எகிப்தில் அடிமைகளாக துன்பப்படுத்தப்பட்ட மக்களை விடுவிக்கவே இறங்கி வந்து இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என தம்முடைய திருப்பெயரையும் வெளிப்படுத்தியவர். சுற்றிலும் ஒரே திகில் என துன்பங்களின் மத்தியில் கூக்குரலிட்ட இறைவாக்குனர் எரேமியாவை விடுவித்தவரும் ஆண்டவரே. அதை போலவே எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது என்று சீடர்களோடு பகிர்ந்து கொண்டு தந்தையாம் கடவுளை நோக்கி மன்றாடிய இயேசுவுக்கு ஆறுதல் அளித்தவரும் ஆண்டவர்தாம். ஆம், வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்த சீரேன் ஊரை சார்ந்த சீமோன் வழியாக ஆறுதல் அளிக்கிறார் கடவுள். தன்னை தேடி வந்த மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காகவே மக்கள் மீது பரிவு கொண்டு பலவற்றை கற்பித்து உணவு அளித்தவரான இயேசு தீய ஆவி பிடித்திருந்த தனது மகனது துன்பத்திலிருந்து விடுவிக்க கோரிய கிரேக்க பெண்ணின் நம்பிக்கையை முன்னிட்டு குணப்படுத்திய இயேசு
இறந்து போன மகனை முன்னிட்டு கதரும் நயின் நகர கைம்பெண்ணின் துயரத்தை துடைத்த இயேசு பாரமான சிலுவையாலும் சாட்டையடிகளாலும் ஈழனை பேச்சுகளாலும் மிகுந்த துன்பத்திற்குள்ளான வேளையில் சீமோனை கொண்டு தேற்றுகிறார் கடவுள். இயேசுவுக்காக சிலுவையை சுமக்கிறார் சீரேன் ஊரை சார்ந்த சீமோன் எனும் விவசாயி. ஜெபம். ஆறுதலின் ஊற்றான இயேசுவே, சிலுவையில் அறைந்துதான் உம்மை கொல்ல வேண்டும் என்று எண்ணிய பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், ஏரோதியர் வயல்வெளியில் வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு வரும் சீரேன் ஊரை சார்ந்த சீமோனை இயேசுவன் சிலுவை சுமக்க கட்டாயப்படுத்தியதை நீர் அறிவீர். நீர் இறைமகன் என்பதை அறியாமல் உமக்கு உதவி புரிந்த சீமோனுக்கு உம்மோடு இருக்கவும் உதவவும் வாய்ப்பளித்து மேன்மைப்படுத்தியவரே, என் துன்ப வேளையில் எனக்கு உதவி புரிந்து ஆறுதலும் தேறுதலும் மேன்மையும் அளித்தவர்களை உம் வலக்கையால் காத்தருளும். என் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், படைவீரர்கள் தங்களது தீச்செயல்களாலும் கொடுஞ்செயல்களாலும் சாதாரண மக்களையே இயேசுவுக்கு எதிராக தூண்டிவிட்டனர். அதனால் அவர்களும் இவன் சாக வேண்டும் என்று கூக்குரலிட்டனர். மேலும் இயேசுவை கொலை குற்றவாளிகளுள் ஒருவராக்கி சிலுவையை சுமக்க செய்தனர். படைவீரர்களது தொடர் கசையடிகளால் இயேசுவின் நடை தளர்ந்து விடுகிறது. முள்முடியினால் முகத்தில் வழிந்தோடும் இரத்தத்தால் பாதை தெரியாமல் போகிறது. பார்ப்போரை பதைபதிக்க செய்யும் இச்சூழல் பலரையும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்க செய்ய வெரோனிகா எனும் பெண்மணி தன்னால் இயன்றதை இயேசுக்கு செய்ய முன் வருகிறார். குற்றுயிரும் கொலையுருமாய் உருகுலைந்து போன இயேசுவின் நிலையை கண்ட வெரோனிகா தன்னை சுற்றியிருக்கும் மக்கள், படை வீரர்கள் என பலரையும் கடந்து அன்பினால் ஆட்கொண்டோராய் விரைந்து சென்று இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். பிறருக்கு ஆறுதல் அளித்த இயேசுவின் முகத்தை துடைத்த வெரோனிகாவுக்கு இயேசுவின் முகத்தில் வீசும் அன்பின் ஆசியும் கருணை பொழிவும் கண்களும் அவரை கனிவோடு பார்க்கின்றன. இயேசுவின் கனிவு மிகுந்த பார்வையால் அக்களிப்பும் ஆறுதலும் உணர்கிறார் வெரோனிகா. ஜெபம். வாழ்வின் ஊட்டான இயேசுவே, வெரோனிகா உம் முகத்தை துடைக்கும் நிகழ்வு ஒரு சில நிமிடங்களே என்றாலும் அதன் நினைவுகளும் அனுபவங்களும் எக்காலத்துக்கும் ஆகிட வெரோனிகா துடைத்த துணியிலே உம் முகத்தை பதித்தவரே, உம்முடைய மேன்மைமிகு செயலை எண்ணி வியந்து போகிறேன். வெளியேறப் பெற்ற உம் இரத்தத்தினை வெரோனிகாவின் துணிகளில் பதித்து துன்பங்களில் உதவுவோரே, வரலாற்றுக்குரியவர்களாக உயர்த்துபவரே, என்னுடைய துன்பங்களில் எனக்கு உதவி புரிந்தோரே, வளமோடும் நலமோடும் வாழச் செய்யும். என்மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால்
நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இஸ்ரேல் என கடவுளால் அன்போடு அழைக்கப்பட்ட மக்கள் செய்த பாவமானது செந்நிறமாய் இருந்தாலும் அவர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்தான் கடவுள். அவர்களது பாவங்களை கடந்து அவர்களை குணப்படுத்தினார். அவர்களது அடிமைத்தனத்தையும் அகற்றினார். இயேசுவின் மீது வன்மம் கொண்டு அவரை மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட இழுத்து சென்றவர்களையும் அவர்களது குற்றங்களை கடந்து இயேசு அவர்களை நேசித்தார். நோயாளிகளை குணமாக்கியதை கண்டு எப்படி ஒழித்து கட்டலாம் என இயேசுவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களையும் அன்பு செய்தார். தகுதியற்றவர்கள் என சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களை தந்தையின் முன்னிலையில் மதிப்பு மிக்கவர்கள் என சொன்னார் இயேசு. இப்படியெல்லாம் எல்லாரையும் உயர்த்திய இயேசுவை தரம் தாழ்த்தி கசையால் அடித்து முகத்தில் காரி உமிழ்ந்து சொல்லனா துயரத்துக்கு ஆளாக்கியதால் சிலுவையின் பாரத்தை தாங்க முடியாதவராய் இரண்டாம் முறையாக கீழே வீழ்கிறார். படை வீரர்களது கசையடிகளும் கூட்டத்தின் ஏளன பேச்சும் அவரை துன்புறுத்தினாலும் தந்தையாம் கடவுளது பரிவினால் புத்துயிர் பெற்றவராய் விழுந்தவர் எழுகிறார். ஜெபம். என் அடைக்கல பாறையான இயேசுவே, என் தந்தையே, முடிந்தால் இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என மன்றாடியவரே, நீதிமான்கள் மன்றாட்டுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார் என்பதை உண்மையாக்குபவரே, என் துன்ப வேளையில் உம்மை நோக்கி மன்றாட எனக்கு கற்பியும், என் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. தன்னோடு இருந்த குழந்தைகள் உயிருடன் இல்லை என அழுது புறம்பும் ராகேலுக்கு ஆறுதல் மற்றும் கனிமொழியால் உறுதிப்படுத்தியவர்தான் இறைவன். அதை போலவே தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று அழைத்த நோயிற்றோரை தொட்டு குணப்படுத்தியவர்தான் இயேசு. கசையடிகளாலும் சிலுவை பாரத்தாலும் தள்ளாடும் இயேசு தனக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைக்கும் பெருந்திரளான மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் மொழி கூறுகிறார். எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்று ஆறுதல் மிகு அழைப்பு விடுக்கிறார். துன்பங்கள் மத்தியிலும் தம்மீது அன்பு கொண்டு புலம்பியழும் மக்களுக்கு ஆறுதலும் தன்னிலை உணர்ந்து அறநெறி வாழ்வில் வளர அழைப்பு விடுக்கும் இயேசுவின் பண்பானது ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிப்பதே உயர்ந்ததாகிறது. ஜெபம். அரவணைக்கும் அன்பு இயேசுவே, பாவத்தால் உம்மை விட்டு விலகிச் செல்லும் எருசலேமை அரவணைத்துக் கொள்ள பலமுறை பல வழிகளில் முயன்றவரே, உம் பாடுகளில் பங்கேற்க எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் அளித்தவரே, என் மீது கொண்டுள்ள அன்பால் என் துன்பங்களில் பங்கெடுப்பவர்களுக்கு ஆசி வழங்கும். உம் வாசியால் என்னையும் பலப்படுத்தும். என் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். ஆமீன். இயேசுவே, மன
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. பால் குடிக்கும் மகவையை தாய் மறந்தாலும், கருத்தாங்கியவளே தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்ட மறந்தாலும், ஆண்டவராகிய கடவுள் மறப்பதில்லை என்பதை சிதறி கிடக்கும் இஸ்ரேல் மக்களை வாழ்விப்பதன் வாயிலாக உறுதிப்படுத்துகிறார் ஆண்டவர். அதனால்தான் பாபிலோன் மற்றும் இதர பகுதிகளில் சிதறி கிடந்தவர்களை மறவாமல் கடவுள் ஒன்று சேர்க்கிறார். கடவுளின் அன்பு அனைவருக்குமானது என உறுதிப்படுத்திய இயேசுவை தீச்செயல்களில் திளைத்து போன பாவிகள் மிகவே துன்புறுத்துகிறார்கள். பாவிகளால் நொறுக்கப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட இயேசு வேதனை மிகுதியால் கால்கள் தடுமாற, நடை தள்ளாட 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். தீயவர்களால் உடல் உள்ளம் காயமடைந்தவராய் தாங்கொன்னா துயரத்தோடு கீழே விழுகிறார். கடவுளின் திருமுகமான இயேசு முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார். படை வீரர்களது கசையடிகள் இயேசுவின் உடலை புண்ணாக்குகின்றன. எனினும் தனக்கு எதிராக கூக்குரல் எழுப்புவர்களையோ படை வீரர்களையோ எண்ணாமல் பொங்கி வழியும் கடவுளது இரக்கத்தை நினைந்தவராய் அனைவர் மேலும் பரிவு கொண்டு பாரமான சிலுவையை தனது கரங்களால் அரவணைத்துக் கொள்கிறார் இயேசு. ஜெபம். நம்பிக்கையோடு வந்தவர்கள் எல்லாம் குணப்படுத்தி நலமோடும் அருள்மிகு அமைதியுடனும் அனுப்பி வைத்த இயேசுவே, துயரமிகு பாடுகளை ஏற்று சிலுவை பாரத்தால் 3 முறை கீழே விழுந்தாலும் சிலுவையை தூக்கி கொண்டு நடந்தவரே, என்னுடைய துன்பங்களை துணையுடன் சுமக்கவும் துணிவோடும் நம்பிக்கையோடும் உம்மை போல் தொடர்ந்து செல்லவும் அருள் தாரும். என்மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆண்டவரின் அரவணைப்பில் ஆடைகளின்றி வாழ்ந்தபோது வெட்கப்படாத ஆதாம் ஏவாள் அவரது கட்டளையை மீறி பாவம் செய்ததன் காரணமாக ஆடைகளை உருவாக்கிக் கொள்கிறார்கள். அருவருப்பான செயல்களாலும் நெறிகட்ட நடத்தையாலும் களங்கம் படுத்திக் கொண்ட ஆடைகள் எட்டிருந்த எருசலேமையும் ஆண்டவர் தாமையை ஆடையால் மூடி மேன்மைப்படுத்துகிறார். இவ்வாறாக மனித மாண்பைக்கு ஆண்டவரின் ஆசையாக அளிக்கப்பட்ட ஆடைகளை இங்கே அவமானப்படுத்தப்படும் செயலாக மாற்றுகிறார்கள் கொடியவர்கள். 12 ஆண்டுகளுக்கு மேலாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்ற நம்பிக்கையுடன் இயேசுவின் ஆடையை தொட அவருடைய வல்லமை வெளிப்பட்டு குணமடைகிறார். அத்துணை மேன்மை தாங்கிய இயேசுவின் உடைகளானவை அவரை அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் களையப்படுகின்றன. இயேசுவின் மாண்புக்கு எதிராக அவரின் உடைகள் உரிக்கப்படுகின்றன. பிள்ளைகளை தோள் மீது தூக்கிச் செல்லும் தந்தையைப் போல தன்னை நாடி வந்தவர்களை நெறிப்படுத்திய குணப்படுத்திய இயேசு, குணப்படுத்திய பின் உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட என அனைவருக்கும் மாண்பளித்த இயேசு
ஆடைகள் உரியப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிறார். ஜெபம். நலிவற்ற நெஞ்சங்களுக்கு புகழ் எனும் ஆடையை அணிவிக்கும் ஆண்டவரே, உம்முடைய உருவிலும் சாயலிலும் மனிதரை படைத்து மாண்பளித்தவரே, உடலுக்கு எதிரான அருவருப்பான பாவங்களால் மானக்கேடு அடைந்த தருணங்களை நினைத்து மனம் வருந்துகிறேன். என்மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆண்டவருக்கு மிகுந்த சினமூட்டி அவரை விட்டு விலகி போவதிலேயே கருத்தாயிருந்த மக்களை கைவிடாமலும் கை நெகிழாமலும் காத்தவர்தாம் ஆண்டவர். இஸ்ரேல் மக்களது பாவங்களை கடந்து அவர்களை வாழ்வித்தவரும் அவரே. மக்களை தேடிச் சென்று வாழ்வளித்த கடவுளைப் போலவே பட்டி தொட்டிகளெல்லாம் மக்களை தேடிச் சென்று அவர்களோடு வாழ்ந்தவர்தான் இயேசு. இயேசுவை தேடி வந்தவர்களை வந்து பாருங்கள் என அழைத்தவர். தங்களோடு தங்க வேண்டும் என்று கேட்ட மக்களோடும் தங்கியவர். தொழுநோயாளர்களை தொட்டு குணப்படுத்தியவர். இவ்வாறாக கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றியவரின் திரு உடலை சிலுவையில் அறைகிறார்கள். ஏழைகளை தேடிச் சென்ற அவரது கால்களையும் நோயாளிகளையும் குழந்தைகளையும் தொட்ட அவரது கரங்களையும் பெரிய ஆணிகளை கொண்டு சிலுவையில் அறைகிறார்கள். மாசற்ற செம்மறியான இயேசுவின் இரத்தம் சிலுவையிலும் பூமியிலும் தெளிக்கப்படுகிறது. தாங்கொண்ணா துயரத்தோடு இயேசு தந்தையை நோக்கி கூக்குரல் எழுப்புகிறார். ஜெபம். விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி பாவியான என்னை மீட்க விரும்பிய பேரன்பு மிகு இயேசுவே, ஆபேல் சிந்திய இரத்தத்திற்கு அன்று காயினை தண்டித்தது போல மாசற்ற உம்முடைய இரத்தத்தை சிந்தியவர்களையும் இன்றும் மாசற்றோர்களின் இரத்தத்தை சிந்துபவர்களையும் உம்மிடமே விட்டு விடுகிறேன். நீதியின் ஆண்டவரே, உமது நீதியை நிலைநாட்டும். என்மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. களிமண்ணால் உருவாக்கிய ஆதாமிற்கு உயிர்மூச்சை ஊதி வாழ்வளித்தவர் ஆண்டவர். உலர்ந்த எலும்பு போல் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு உயிர்மூச்சு அளித்தவரும் புது வாழ்வு அளித்தவரும் ஆண்டவரே. அதை போலவே இறந்து போன சிறுமியை தலித்தாகும் என்றும், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என இறந்தவருக்கு உயிர் அளித்தவர் தான் இயேசு. இவ்வாறாக இறந்தவர்களுக்கு வாழ்வளித்த இயேசுவை
சிலுவையில் கொல்ல துடிக்கிறார்கள் கொடியவர்கள். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் இயேசு. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் இயேசு தனது துன்பங்கள் அனைத்தையும் தந்தையாம் கடவுளிடத்தில் ஒப்புவிக்கின்றார். தன்னை துன்புறுத்துபவர்களை மன்னிக்குமாறு கடவுளிடம் மன்றாடுகிறார். நல்ல கள்வனுக்கு வான்வீட்டில் தம்மோடு இருக்கும் பேரின்பத்தையும் வாக்களிக்கிறார். கடவுளின் திருவுளத்தை வாழ்நாள் முழுவதும் நிறைவேற்றி கொண்டிருக்கும் தம் தாயிடம் சீடர்களை ஒப்படைக்கிறார். ஆன்ம உடல் தாகம் மற்றும் கடவுள்பால் கொண்டிருக்கும் ஆர்வத்தை வெளிப்படுத்தும் தாகமாய் இருக்கிறது என்பதையும் அறிவிக்கிறார். இறுதியாக தன்னுடைய பணிகள் அனைத்தையும் பற்றுறுதியோடு நிறைவேற்றியதை உணர்ந்தவராய் தந்தையின் கையில் தன் ஆவியை ஒப்படைக்கிறார் இயேசு. ஜெபம். நாங்கள் வாழவல்ல நிறைவாழ்வு பெறவே இம்மண்ணுலகில் பிறந்த இயேசுவே, உம்மை கொடியவராக கொலை குற்றவாளியாக நடத்தி துன்புறுத்திய போதிலும் தந்தையாம் கடவுளோடுள்ள உம்முடைய உறவை இறுதி வரையிலும் நிலைநிறுத்தியவரே, உம்முன் முழந்தால் படியிடுகிறேன். நான் வாழ்வு பெற எனக்காக உயிர் கொடுத்தவரே, என் வாழ்வின் மேன்மையை நான் உணர்ந்து வாழச் செய்யும். என் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 13ஆம் நிலை. இயேசு தன் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. தாய் தன் பிள்ளையை மடியில் வைத்து தாளாட்டுவதைப் போல இஸ்ரேல் மக்களை தாளாட்டியும் நடை பயிற்றுவித்தும் தோள் மீது தூக்கி சுமந்தும் வழி நடத்தியவர் ஆண்டவர். அவ்வாறே கடவுளின் கருணையை தொடக்க முதல் பெற்றவரே அன்னை மரியா. கபிரியேல் வானதூதர் வழியாக இயேசுவை பற்றிய கடவுளின் செய்தியை உள்ளத்திலும் உடலிலும் தாங்கிய அன்னை மரியா இறந்திருக்கும் இயேசுவை தன் மடியில் தாங்குகிறார். கருவிலிருந்த இயேசுவை தாங்கியவராய் பெத்லகேமுக்கு சென்ற அன்னை மரியா அதனைத் தொடர்ந்து எகிப்திற்கும் நாசரேத்துக்கும் என யோசேப்போடு குழந்தை இயேசுவை தூக்கி சுமந்தார். உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என அன்றே சொன்ன சிமியோனின் இறைவாக்கை இன்று இயேசுவை மடியில் தாங்கியவராய் அனுபவிக்கிறார். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றிய இயேசுவும் ஆண்டவரின் சொப்படியே நிகழட்டும் என்ற அன்னை மரியாவும் இங்கே ஒன்றாகிறார்கள். கொடூரமான துன்பங்களை தாங்கிய இயேசுவும் அவரது துன்பங்களில் பயணித்த அன்னை மரியாவும் நம் வாழ்வின் இரு சூழ்ந்த தருணங்களை நினைவுபடுத்துகின்றார்கள். வியாகுலத்தாயின் துன்பங்களை நம் நினைவில் நிறுத்துவோம். ஜெபம். கொடூரமான துன்பங்களை அனுபவித்தவரான இயேசுவே, உம்முடைய சிலுவை துன்பங்களில் பயணித்த அன்னை மரியாவின் வியாகுலங்களை நாங்கள் அறிய செய்துள்ளவரே, உலகிற்கான மனு குலத்திற்கான உம்முடைய பேரன்பு முடிவடைந்து விடவில்லை என்பதை உறுதியாய் உணர்த்துபவரே, என்னுடைய துன்பங்களில் எனக்கு உறுதுணையாய் இருந்தவர்களையும் என் பெற்றோரையும் கனியுடன் கண்ணோக்கும். என்மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள்
சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. தீயோரின் நடத்தை மற்றும் செயல்களுக்கு ஏற்பவும் நீதி தீர்ப்பு வழங்குபவர் இறைவன். எனினும் தீயோரின் சாவை விரும்பாதவர். எல்லோரும் ஆண்டவரிடம் திரும்பி வந்து வாழ்வடைய வேண்டும் என்றே விரும்புகிறவர். எல்லாரையும் வாழ வைக்கும் ஆண்டவரைப் போலவே இயேசுவும் எல்லாரும் நிறைவாழ்வு பெற மிகுந்த கனிதந்து மகிழ்வுற்றிருக்கவே விரும்பினார். அதற்கான புதிய படிப்பினைகளை மழைப்பொழிவாகவும் புதிய கட்டளையாக அன்பு கட்டளையும் புதிய பாஸ்கா விருந்தாக நற்கொன்னையும் தந்தவர். சிலுவை பாடுகளில் தந்தையிடம் தம் ஆவியை ஒப்படைத்து இறந்த இயேசுவின் திருவுடலை பிலாத்துவின் அனுமதியோடு சிலுவையில் இருந்து இறக்குகிறார்கள். இயேசுவுக்கென தனி கல்லறை இல்லாததால் அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பின் கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். கடவுளின் பேரன்புக்கும் மாண்புக்கும் உரித்தானவர்களே, மனிதர்கள் என்று அறிவித்த இயேசுவுக்கு தொடர்ந்து களங்கம் கற்பிக்கும் நோக்கத்துடன் கயவர்கள் அவரை அடக்கம் செய்திருந்தும் கல்லறைக்கு காவல் வைக்கிறார்கள். இவ்வாறாக இயேசுவின் உயிர்த்தெழுதலை தடுத்து விடலாம் என்றே முயற்சிக்கிறார்கள். ஜெபம். வாழ்நாள் முழுவதும் கடவுளை மாட்சிப்படுத்திய இயேசுவே, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் புரி படைகிறேன் என தந்தையால் அறிவிப்பு செய்யப்பட்டவரே, கல்லறையில் நீர் அடக்கம் செய்யப்பட்ட நிலையிலும் மாட்சி பெறுகிறவரே, உம்மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். நான் வாழ்வில் வளம் பெற பல்வேறு தியாகங்கள் புரிந்து இறந்து போயிருக்கின்ற ஆன்மாக்களை நீர் மாட்சிப்படுத்தும். என் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உத்தரப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.